எங்கன்னு தேடுறது பிரபா? அவங்கள எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு கூட நமக்கு தெரியாது. அதான்டா எனக்கும் புரியல. அவங்க எந்த க்ளூவுமே விட்டுட்டு போல. இப்போ எப்படிதான் தேடுறது? ஹலோ ஹலோ அபி சார், நீ இப்ப எங்க இருக்க? ட்ரக் எங்க இருக்கு? நான் இப்ப பூந்தமல்லி ஹைவேல இருக்கேன். அந்த ட்ரக்கை துரத்திக்கிட்டு போயிட்டு இருக்கேன் சார். அவங்க வந்து பெங்களூருக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சீக்கிரமா வாங்க. ஓகே. ரோஹித் தான் ஃபோன் பண்ணா. அவன் ட்ரக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கானா. ட்ரக் இப்போ சிட்டியை தாண்டி பெங்களூர் ஹைவேல இருக்கான். எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா நாம டைமுக்கு எப்படி அங்க போய் சேர்றது? கார் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நம்ம போலீஸ்க்கு ட்ரக் எந்த ரூட்ல போயிட்டு இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க ஏதோ ஒரு டோல்கேட்ல அந்த வண்டியை பிடிச்சிருவாங்க. தட்ஸ் குட். இப்போதான்டா நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அதை நிரூபிச்சிருக்க. இப்போ நம்ம அவங்கள காப்பாத்திடலாம். சரி, பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. நம்ம முதல்ல போய் அவங்கள காப்பாற்றுவோம். கம் வித் மீ. இவங்களை எங்க இறக்க விடணும்னு சொல்லு. இவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தலைவலி தான். இப்ப எதுக்குப்பா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நான் பெரிய பெரிய விஷயம் எல்லாமே பாத்துருக்கேன். இது சப்ப மேட்ரு. நீ கவலையப்படாத, நான் பாத்துக்கிறேன். பாண்டி சொல்றா என்ன? சரி, நான் பாத்துக்கிறேன். யாரோ போலீஸ்க்கு சொல்லிருக்காங்க. என்ன சொல்ற நீ? அப்போ போலீஸ் நம்ம பின்னாடி வராங்களா? பின்னாடி இல்ல, முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஓ, அப்ப நம்ம கதை இதோட முடிஞ்சதுன்னு சொல்லு. என்னப்பா நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகிடுவ போல இருக்க. போலீஸ்க்கு எப்படி அல்வா கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் சொல்றதுக்கு போ. எங்க பாரு, லெஃப்ட் எடு. இதோ இந்த லெஃப்டா? ஆமா ஆமா. நம்ம பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வண்டியும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அம்மோ. வெளியில டிராஃபிக் சவுண்டு கூட எதுவும் கேட்கல. எனக்கு என்னமோ சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் வெளியில வந்துட்டோமோன்னு தோணுது. எங்கேயா இருக்கோம்க்கா? தெரியல. தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நம்ம கிட்ட போனும் இல்ல. இருந்தாலாவது யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கா? நான் வண்டியில ஏறும்போது என்கிட்ட போன் இருந்தது. நான் தேடி பாக்குறேன். இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். கிடைச்சதா அம்மோ? தோ இருக்குக்கா. சரி, சீக்கிரம் யாருக்காவது ட்ரை பண்ணு. பிரபாக்கே ட்ரை பண்ணு. அக்கா, இதுல நெட்வொர்க்கே இல்லக்கா. அக்கா, நீ பயப்படாத அம்மோ. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அம்மோ, எனக்கு பின்னாடி வா. பின்னாடி நில்லு. வண்டி அவங்க திறந்ததோ யாரா இருந்தாலும் சரி, நான் அவங்கள இந்த கட்டையால அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு போயிடலாம். சரியா? சரிக்கா. பயப்படாத. நீங்க எனக்கு தப்பான தகவலை சொல்லியிருக்கீங்க. நாங்க ஹைவே செக் போஸ்ட்டை செக் பண்ணோம். அப்படி எந்த ட்ரக்கும் போகல. இங்க பாருங்க சார், இந்த வண்டியெல்லாம் தான் டோலை கிராஸ் பண்ணி போயிருக்கு. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். இட்ஸ் ஓகே, நம்ம போகலாம். அண்ணா கிட்ட இருந்த ஃபோன். ஹலோ ராஜனா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இது வரைக்கும் எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரிண்ணா, பணம் உங்ககிட்ட தானே இருக்கு? பணமா? ஆமா, என்கிட்ட தான் இருக்கு. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நான் சொல்ற இடத்துக்கு உடனே ஒரு புது வண்டி அனுப்பி வை. எதுக்கு இன்னொரு வண்டி? பணத்தை எடுத்துட்டு வந்த வண்டியிலேயே தொடர்ந்து டிராவல் பண்றது அவ்வளவு சேஃப் இல்ல ஆலியா. ஆனா ஏனா? நான் உன்கிட்ட என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். நான் உனக்கு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். அந்த இடத்துக்கு வண்டி அனுப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சீக்கிரம் அனுப்பி வச்சிரு. ஓகே. என்ன சொன்னாரு? வேலை முடிஞ்சிருச்சு. ஓ மை காட், அப்படினா எல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படின்னா நம்ம பணம் நமக்கு கிடைச்சிருச்சா? ஓ மை காட், எனக்கு தலைய சுத்துற மாதிரி இருக்கு. என்ன புடிச்சுக்கோ. ஓவர் சீன் எதுக்கு? ஆமா, மொத்தம் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் ஆலியா? எப்படியும் ஒரு 10 கோடி. ஓ மை காட், 10 கோடியா? ஐயோ ஆலியா, எனக்கு மறுபடியும் தலை சுத்துது. விழுந்து விழுந்து தொலைச்சு மாட்டி விட்டுறாத. 10 கோடியா? இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? இத வச்சு என்ன பண்ண போறாங்க? அவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சிருக்கோம்? மைத்திலி, இத கண்டுபிடிச்சே ஆகணும்டி. வா போலாம். ஏண்டி, சின்ன குழந்தைங்களோட நீ மோசமா இருக்க. பசியை கொஞ்சம் அடக்கிக்க. பிரசாதம் கொடுப்பாங்க. இப்படி பறக்காப்பட்டி மாதிரி அலையாத. இந்த மைதிலி எதுக்கு இப்படி ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கா? என்ன ஆச்சு? எங்க கூப்பிடுற? வாங்க சொல்றேன்.
அப்புறம் பாரு, நான் வண்டிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். சீக்கிரமா பணத்தை பேக்ல பேக் பண்ணு. வண்டி வந்ததும் நான் பணத்தை எடுத்துட்டு கிளம்பிடுவேன். அதெல்லாம் சரிதான். ஆனா அந்த 2 பொண்ணுங்க, அவங்கள என்ன பண்றது? அதை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். நீ பேக் பண்ற வேலையை பாரு. சரி. இத்தனை தடையானுங்களா? நான் எத்தனை பேரோட சண்டை போட்டு அக்காவை எப்படி காப்பாத்துறது? ஏதாவது ஒன்று பண்ணியாகணும். வரவா இருடா. அந்த லெஃப்ட்ல இருக்கல அவதான் பிரக்யா நினைக்கிறேன். சோ நீ பிரக்யாவை காப்பாத்து, நான் ரைட்ல இருக்கிற அம்முவை காப்பாத்துறேன். ஏதோ ஒண்ணு விடு. இல்லடா, ரைட்ல இருக்கிறதா பிரக்யா நினைக்கிறேன். சோ நீ ரைட்ட பாத்துக்கோ, நான் லெஃப்ட் பாத்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு வந்து தொலை. ஆலியா, இந்த மாதிரி இடத்துக்கு நாம தனியா வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? லூசு, எதுக்கு தனியான்னு சொல்ற? 2 பேர்னு சொல்ல, நான் இருக்கேன் கூட. ராஜனா வந்துட்டாருன்னா நம்ம 3 பேர் ஆயிடுவோம், ப்ராப்ளம் இல்லை. இந்த பக்கம் போலாமா, அப்படி போலாமா? எங்க வேணாலும் போலாம். இந்த பக்கமே போலாம். அக்கா, என்னாச்சம்மோ? எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுக்கா. என்னால மூச்சு கூட விட முடியல. இந்த பாடு பட வைக்கிறானுங்களே. அம்மு அம்மு அம்மு, உனக்கு எதுவும் ஆகல? ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்ல. பிரபா, அக்காவை ரிலீஸ் இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? கட்ட வேண்டியதானே? டேய், உன் சட்டை இல்லடா, அந்த முகமுடிய. அப்புறம் ஏன் கழட்ட சொன்ன? டேய், நான் பிரக்யா மேல இருக்கிற முகமுடி எடுக்க சொன்னேன். புரியலையா உனக்கு? ஹெல்ப் பண்ணுடா, சீக்கிரம் சீக்கிரம். உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகல? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, லெஃப்ட் நீ பாத்துக்கோ, ரைட் நான் பாத்துக்கிறேன்னு. உன்னை யாரும் அவ பக்கம் போக சொன்னது? ஏய், எனக்கு என்னடா தெரியும்? நீ தானே அப்ப சொன்ன. என்னை நீ என்ன செய்கிறாய்? அன்பிலே என்னை அடிமையாக்கி விட்டு போகிறாய். நெஞ்சமே என் நெஞ்சமே, என்னை நீ என்ன செய்கிறாய்? காதலால் என்னை காற்றில் ஆட விட்டு போகிறாய். அபி, கையெடு, விடு. How can you do this? இவ உன்னை ஏமாத்துனது இல்லாம எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஃபேமிலியே அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவளை எதுக்கு நீ காப்பாத்துன? அவளை கடத்திட்டு வந்தவங்க அவளை என்னமோ பண்ணிட்டு போறாங்க. அதை பத்தி உனக்கு என்ன வந்தது? ஆனா உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா ஐம் ஓகே. ஆனா எனக்கு ஒரு டவுட். நாங்க இங்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்க இங்க தான் வரோம்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஹால்ல யாரோ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்னா, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்ப நீ அவசரமா வண்டி எடுத்துட்டு கிளம்பி போறத நான் பார்த்தேனா? சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நம்மள யாரும் பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். ஓகே, லெட்ஸ் கோ. நீங்க போங்க. நான் எங்கேயும் வர மாட்டேன். கடவுளுக்காக வசூலிச்ச பணம் கோவில போய் சேர்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். ஏய், உனக்கு என்ன நட்டு கழண்டுச்சா? அந்த பணம் அந்த ரவுடிங்க கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருந்தாலும் கவலை இல்ல. அந்த பணம் கடவுளை போய் சேர்ந்தே ஆகணும். ஏய், நீ சாவணும்னு நினைச்சா சாவு. ஆனா உனக்காக நாங்க யாரும் ரிஸ்க் எடுத்து சாகிறதுக்கு தயாரா இல்ல.